ஸ்லோகம்? சரி, பகவத்கீதா பகவத்கீதான்னு சொல்ல தெரியாது. சரி, வேற தான் தெரிஞ்சது சொல்லு. வந்தே குரு பரம்பராம். பகவான் அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய மானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாலை பகவான் மதுராவுக்கு போன சமயத்தில் மாலாக்காரன் சுதாமா வீட்டு வாசலில் போய் நிற்க அழகாக அந்த சுதாமா நிறைய மாலைகள் பகவானுக்கு போட்டான். அந்த மாலைகள்லாம் பார்த்துட்டு பகவான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். ஒன்றுமே வேண்டாம் கிருஷ்ணா, நீ போதும்னா. கண்ணான் இக பர சௌக்கியம் முதற்கொண்டு எல்லாம் தந்து மோட்சமும் தந்தான். அந்த மாலையை பார்த்துட்டு தான் தொண்டடி பிடியாழ்வார் பெரியாழ்வாரெல்லாம் மாலை போட்டா. அந்த மாதிரி இவனும் டெய்லி பகவானுக்கு ஒரு மாலை கட்டி போடணும். ரைட். எத்தனை சேர் எடுத்தாச்சா? அதே சேர் இருக்கா? ஆஹா, சேஃபாக இருக்காங்கப்பா. हरि ओम 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 हरि 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 ओम हरि ओम ना हरि ओम हरियै हरि ओम हरि ओम. இவர் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஹரி ஹோம், சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு அந்த மாதிரி ஹரி ஹோம் பகவான் சொல்கிறான். எப்பொழுதுமே நான் இருக்கும்படியான திவ்ய தேசங்கள் சீக்கிரமா 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 சீக்கிரவான். அதான் சொல்லுங்க பாசுரம். நீ அறிய சொல்றீங்க. ஆனிரை மேய்க்க போய் அருமருந்துவதாராய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானை செண்பகப்பு சூட்டவாராய் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேலும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாய் மணவாழ்வா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமல்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய். சொன்னாரோன்னு பானை கிச்சாவோட டெய்லி விளையாடுறதுக்கு ஆச்சரியமாக கோரா கும்பருக்காக விட்டலன் அவர் 2 கையை வெட்டினுட்டார். அப்போ விட்டலன் கோரா கும்பருடைய தம்பியாக இருந்து டெய்லி தான் பானை பண்ணி அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணான். அவ்வளோ வசதி. குறும்பருத்த நம்பின்னு ஒருத்தர் உண்டு வைஷ்ணவ சித்தாந்தத்தில். மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. அவர் டெய்லி பானையெல்லாம் பண்ணிட்டு மீதி கையில் ஒட்டியிருக்கிற மண்ணை எடுத்து பூவாக பண்ணி திருவேங்கடமுடையான் திருவடிக்கு மானசீகமாக தான் இருக்கிற இடத்துல போடுவார். அந்த பூ நேர திருவேங்கடமுடையான் திருவடியில் போய் சேரும். பெரிய திருமலை நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார். ராமானுஜருடைய தாய் மாமன் ஆச்சாரியன். அவர் பாப விநாசத்துலேருந்து அழகாக குடத்தில் ஜலம் எடுத்துட்டு போகிறார். அப்போ ஒரு வேடுவன் வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, ஜலம் தாங்கோன்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு ஒன்றும் உயிர் போகிற மாதிரி நிலைமை இல்லை, அதனால் நான் தரமாட்டேன். இது பெருமாளுடைய தீர்த்தத்துக்கு எடுத்துட்டு போகிற
கைங்கரியத்துக்கு எடுத்து போகிற தீர்த்தம் திருமஞ்சன தீர்த்தம் உனக்கு தரமாட்டேன்னுட்டார். சொல்லிட்டு ஒரு வேகமாக போக பின்னாடியே வந்த வேடுவன் அந்த பானையை ஓட்ட போட்டு அந்த ஜலத்தை குடிச்சிட்டோம். கோபம் வரது அவருக்கு பெரிய திருமலை நம்பிக்கை. ஏண்டா அப்படி பண்ணாயினார். இவ்வளோ தூரம் நீங்கள் நடக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு பாறையில் அம்பு போட்டான். அந்த அம்பு போட்டான், அதுலேருந்து ஜலம் வந்தது. அதுதான் ஆகாச கங்கை தீர்த்தம். அன்னிலேந்து பெருமாளுக்கு அதுதான். கடைசியில் வந்த வேடுவன் யாருன்னா மலையப்பன். அந்த மலையப்பன் இவருக்கு பூரணமான அனுகிரகம் பண்ணுவான். ஏடு குண்டலவாடா வேங்கட்ரமணா, ஏடு குண்டலவாடா வேங்கட்ரமணா, ஏடு குண்டலவாடா வேங்கட்ரமணா, ஏடு குண்டலவாடா வேங்கட்ரமணா, ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா, ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா, ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா, ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா, ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்த 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 கோவிந்த. ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா சொல்லுங்க. தாயக்கட்ட ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. தாயக்கட்டைக்கு ஒரு மகத்துவம் உண்டு. துவாரகாநாதன் டெய்லி ராத்திரி அழகா தாயம் உருட்டி ருக்மிணி விராட்டியோட விளையாடிட்டு தான் தூங்குவான். திருப்பதி பெருமாளுக்கு அப்படி ஒரு வேலை உண்டு டெய்லி. ஹாத்திராம் பாவாஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம லைனாக பெருமாளாக வரார். அந்த ஹாத்திராம் பாபாஜி நல்ல பக்தர். ஒரு நாள் ஒருத்தரோட குடிசையில் தூங்கிட்டு இருக்கார் திருமலையில். யாரோ வந்து கதவை தட்டுறா. யாராதுன்னு கதவை திறந்து பார்த்தா திருவேங்கடமுடையான் பெரிய திருமணெலாம் இட்டுண்டு ஜம்முன்னு வந்து நிற்கிறான். சங்கு சக்கரமெல்லாம் வச்சுண்டு கதவை தட்டி பெருமாள் வந்து நின்னா அப்படி இருக்கும். வருவார், நாமஜம் பண்ணிட்டு இருந்தால் வருவார். அப்போ பெருமாள் வந்துவிட்டார். வேறு கையும் ஓடலை காலும் ஓடலை, உள்ள வான் கூட சொல்லலை. பகவான் கேட்குறான், என்ன உள்ளவான் கூப்பிடலையே நீ? உன் வீடு நான் ஏன் கூப்பிடணுன்னுட்டார். பெருமாள் உள்ளே வந்தார். எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, தான் விளையாடலாமான்னார். அவர் சிரிச்சார். எல்லாரையும் வச்சு நீ விளையாடின்னு இருக்க, உனக்கு என்னடா விளையாட்டுன்னார். இல்லை டைம் பாஸ் ஆகலை, வா தூக்கமும் வரல விளையாடலான்னார். அப்போ பெருமாள் டெய்லி ஹாத்திராம் பாவாஜியோட தாயக்கட்டை தான் விளையாடின்னு இருந்தார். அப்போ டெய்லி இவர் இனிமேல் திருவேங்கடமுடையானோட தாயக்கட்டை விளையாடணும். சரியா? ஆ கோவிந்தா ஹர கோவிந்தா கோவிந்தா ஹர கோவிந்தா கோவிந்தா ஹர கோவிந்தா கோவிந்தா ஹர கோவிந்தா 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 கோவிந்தா. கண்ணனிடத்துல மயங்கின கோபி மாதிரி வெக்கப்படணும், பண்ணணும். கண்ணனிடத்துல மயங்கின கோபி மாதிரி வெக்கப்படணும். அப்ப என்னதான் தெரியும்?
சொல்லுங்க. தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே விகற்புரம். அப்புறம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி கோவிந்தாய நமः. துக்காராமா. அப்புறம் சகடாசுரன், கோரா கும்பர், துக்காராம், அப்புறம் அக்ரூரர், அப்புறம் பார்த்தசாரதி. மாடு ஓடலையே, இது மாட்டு வண்டியாச்சே. விவசாயி உனக்கு தனியாக ஸ்பெஷலாக பரிசு தரணுமா? மாட்டு வண்டிக்கு ஒரு கதை உண்டு, நிறைய கதை உண்டு. குறவ நம்பியா? அப்படியா? அப்படியா? அப்புறம் துவாரகா ராமதாசர். துவாரகா ராமதாசர்னு ஒருத்தர் இருந்தால் கொஞ்சமா. துவாரகா ராமதாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பயும் போய் துவாரகை போய் பெருமாளை சேவிப்பார், துவாரகாதீசனை. அப்போ ஒரு தடவை ரொம்ப வயசாகிடுது அவருக்கு. துவாரகா போயிட்டார், ஓன்னு அழறார். பகவான் கேட்குறான், எதுக்கு அழறேன்னு. இல்லை, வயசாகிடுத்து, இனிமேல் எனக்கு துவாரக்கெல்லாம் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியாது, அதான் அழறேன் அப்படின்னார். ஒன்றும் பகவான் பதில் சொல்லலை. ராத்திரி பூஜையெல்லாம் முடிஞ்சு கதவை பூட்டிண்டு பூஜை பண்ணுறவர் போயாச்சு. அப்போ ராத்திரி படின்னு கதவை திறந்தது. அப்போ ஒரு பார்த்தார், கிருஷ்ணன் வந்தான். எதுக்கு நீ அழுதுண்டே இருக்கா? என்னால் வர முடியாது, அதான் அழறேன். சரி, உன்னால் வர முடியாதுன்னா என்ன, இனிமேல் நான் உன் கூட வந்துடுறேன்னா. இவர் சிரிச்சார், போடா நீ பொய் சொல்கிற, நீ வரமாட்டாய். இல்லை இல்லை, வரேன் வரேன், நான் உன் கூட உன் ஊருக்கு வந்துடுறேன், எனக்கும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியலை. சரி, எப்படி போகிறதுன்னா, வாசல் ஒரு மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, அதில் என்னை ஏற்றி உட்கார ஜெயிச்சுட்டு போ, நான் வரேன்னுட்டான். ஆனால் அந்த மாட்டு வண்டிக்கு மாடு இல்லை. கிருஷ்ணனை ஏற்றி உட்கார வச்சுண்டு அவரும் அவர் மனைவியுமா அழகாக மாடு மாதிரி கண்ணனை இழுத்துட்டு போகிறான். குடும்பத்தில் கண்ணனை இழுத்துட்டு போகணும். குடும்ப பாரத்தை இழுத்துட்டு போகப்படாது, குடும்ப கவலைகளை இழுத்துட்டு போகப்படாது, சண்டையை இழுத்துட்டு போகப்படாது, பிரச்சனைகளை இழுத்துட்டு போகப்படாது. உங்களை கட்டின்னு என்ன சுகத்தை கண்டேன்னு சொல்லப்படாது. ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணனை இழுத்துட்டு போகணும். ஒரு ஸ்திதியில் இவா டயர்டாயிட்டா, பகவான் சொன்னான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலான்னா. இவா ரெண்டு பேரும் மாட்டு வண்டியில் உட்காந்து தூங்கினான். இவாளை கண்ணன் தான் இழுத்துண்டு போனான் மாடு மாதிரி. அத்தனை வசதி. அந்த துவாரகாநாதன் இப்போ டாகோர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கான். டாகோர் துவாரகாநாதன் பேர். அந்த மாதிரி இந்த கண்ணனை அழகா இவர் மாட்டு வண்டியில் வச்சு அழைச்சிண்டு போகட்டும். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ஒத்தச்சாரு. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. 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 கிருஷ்ணா 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 கிருஷ்ணா.
என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. சரி, ஒரு கோபி மாதிரி ஒன்ஸ் மோர். ராதே கிருஷ்ணா. கண்ணன் இப்படிதான் ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான், ரெண்டும் கெட்டான ஆக்குவான். ஏன்னா அவன் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன். பகவான் சரியா சொல்லணும்னா சரீரத்தில் தான் நம்ம ஆண்கள் பெண்கள் பேதம். ஆத்மான்னு பார்த்தோம்னா எல்லாருமே கண்ணனுடைய தாசிகள் தான். அதனால இவருக்கு இங்க வாங்கோ, பாருங்க. ஒன்ஸ் மோர். மூக்குத்தி புரந்தரதாசருடைய பத்னிக்கு விட்டலன் கொடுத்த மூக்குத்தி. பொம்பளைகள் தானே வரும் நினைச்சீங்க, பொம்பளைகளுக்கு தானே மூக்குத்தி கொடுப்பேன்னு நினைச்சீங்க. அப்ப ஒரு மூக்குத்தியை தான் புரந்தரதாசர் மனைவி கொடுத்தா. அந்த ஒரு மூக்குத்தியில தான் புரந்தரதாசருக்கு விட்டலன் மேல பக்தியே வந்தது. அப்படிப்பட்ட ஒரு மூக்குத்தி இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப விட்டலன் கட்டாயம் கிடைக்கிறான். ஒரு ஆள் தனியா நிக்கிறாரு, வாங்க. ராமானுஜரை பத்தி வேணும். பைந்துவராளை பதிந்த மருங்கழகும் முப்பொறிநூலோடு முன்கையில் ஏந்திய முப்போர் கண்ணடகும் உன்னவர் கண்டிடு மொழிகள் நிறைந்திடு முழுவல் நிலாம்பழகும் கற்பகமேவி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணடகும் ஆரிசுதன் கட சூரிய முடியும் கன ரசிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் கடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெது இல்லை எனக்கெது இல்லை எனக்கெதே. மஞ்சக்கிழங்கு, மஞ்சள், பசு மஞ்சள். இது ஒரு கதை உண்டு தெரியுமா? ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ராமானுஜருடைய சிஷ்யர் அனந்தாழ்வான் வந்தார். திருமுக்குளத்தில் முங்கி 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 குளிச்சுட்டே இருந்தார். எல்லாரும் கேட்டா, என்ன சுவாமி இவ்வளோ முங்கி குளிக்கிறேன்னு? இல்லை, ஆண்டாள் இந்த குளத்தில் தான் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு திருப்பாவை நீராட்டம் ஆடினா. அந்த மஞ்சக்கிழங்கு ஒன்று கிடைச்சா ஜோரா இருக்குமேன்னாரா. அந்த மஞ்சக்கிழங்கு பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. அப்போ ஆண்டாள் சம்பந்தம் ராமானுஜ சம்பந்தம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உண்டு. ரைட், சின்ன பசங்கள்லாம் வாங்கோ. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. வட்டமா கீழே உட்காருங்க, வட்டமா கீழே, வட்டமா வட்டமா சாப்பிட்ற மாதிரி உட்கார. கௌசல்யா வட்டமா வட்டமா. கண்ணா நீ வெளில வந்துடு ராஜா. அப்பாடா, சேர் எடுத்துருக்கோ, சேர் எடுத்துருக்கோ. உங்க ஊர்ல ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி,
जय जय राम कृष्ण हरि 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 வாங்கண்ணா மேல வா இங்க வா ஸ்லோகம் தெரியுமா பாசுரம் தெரியுமா என்னதான் தெரியும் சொல்லு நல்ல வரக்க சொல்லு ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஜனாபாய் ஜனாபாய் அந்த காலத்தில் எந்திரம்னு ஒன்று உண்டு. இந்த காலத்து பசங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை. இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே இப்படி போட்டு இப்படி அரைச்சா மாவு வரும். மாவு திரிக்கிறதுக்காகத்தான் எந்திரம். இந்த ஜனாபாய் அத்தனை ஆச்சரியமாக டெய்லி படிக்கணக்கில் மாவு திரிப்பாளாம். அப்போ ஆச்சரியமாக ஒரு நாள் விட்டலன் அவளோட சேர்ந்து மாவு திரிக்கிறான். ஆனந்தமாக ஜனாபாயை எழுப்பி அவளை பாட சொல்கிறான். பகவான் அபங்கம் பாட சொல்ல ஜனாபாய் அபங்கம் பாட பாண்டரங்கன் உட்காந்துண்டு மாவரைக்கிறான். அந்த எந்திரம் அப்போ ஜனாபாய் மாதிரி பக்தி உண்டாது. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி जय जय राम कृष्ण हरि 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 வா வட்டத்தை கொஞ்சம் சிறுசு பண்ணுங்கம்மா. நான் சொல்லு ஸ்லோகமோ பாசுரமோ. அப்புறம் நீ நம்ம டப்பிங் வயசாமா அங்கேருந்து. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. என்ன பாட்டு? அவன் மனசுன்ற செங்கல்ல பாண்டரங்கன் இனிமேல் எப்பொழுதும் இருப்பான். சரியா? ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி 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 जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि
जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे हरि 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 वाह ஏதாவது ஸ்லோகம் தெரியுமா? சொல்லு. யாருக்கா கேக்குதா? அதாவது அம்மா கிட்ட சண்டை போடும்போது ஒரு கத்தல் வரும் பார்த்தியா? தம்பியை திட்டும் போது ஒரு சவுண்ட் வரும் பார்த்தியா? அந்த சவுண்டு சொல்லுமா? ரைட்டாமா? இல்லையே, இது இப்படி இல்லையே. என்ன தம்பி எல்லாரு தம்பி இல்லையா? அப்புறம் படிக்க கிடையாது. जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि भगवान விட்டலன் சௌலபியமூர்த்தி. எந்த பக்தா எந்த வேலை பண்ணுறாளோ அந்த வேலையில் போய் ஒத்தாசை பண்ணுறதுன்னு அவனுக்கு வழக்கம். பல சந்தர்ப்பங்களில் ஜனாபாய்க்காக பகவான் விரட்டி தட்டியிருக்கான், பாண்டுரங்கனே விரட்டி தட்டியிருக்கான், சக்குபாய்க்காக பகவான் விரட்டி தட்டியிருக்கான். அப்போ இனிமேல் எப்பொழுதும் பாண்டுரங்கன் இந்த குழந்தையோடு இருந்து அவருடைய எல்லா காரியங்கள்லையும் கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவான். ஆனால் கொஞ்சம் சமத்தாக இருக்கணும். இனிலாம் கோவம் வரும் வருமா? நல்லா வரும், அதிகமாக வரும். அம்மா அப்பா பேச்சு கேட்பியா? அம்மா பார்த்துக்கோங்கம்மா, நீங்கள் அத்தனை பேரும் சாட்சி. இனிமேல் கோவம் வரான்னு சொல்லியிருக்கா. இனிமேல் அம்மா அப்பா பேச்சு கேட்பேன் இருக்கா. தம்பிக்கிட்ட சண்டை போடாமல் இருப்பியா? நீ எல்லாரும் சாட்சி சாட்சி சாட்சி. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम. வாமா ஏதாவது ஸ்லோகம்லாம் சொல்லுமா. யாருமா அந்த குழந்தையோட அம்மா? என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் உண்டோ சொல்லுங்க. எல்லா குழந்தைகளோட அப்பா அம்மாலாம் இங்கேயே இருங்க. எல்லா கம்ப்ளைண்ட்டும் நன்னா சொல்லணும் எனக்கு, சரியா? இன்னைக்கு தான் உங்களுக்கெல்லாம் விடிவு காலம். இன்னைக்கு தான் அப்பா அம்மாவுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. டும் 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 டும். கிருஷ்ணம்மா சொல்றா, ஜக்கம்மா இல்ல, கண்ணம்மா சொல்றா. சொல்லுமா. இனிமேல் இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடாது, சரியா? இது காயத்ரி மந்திரம். எல்லாரும் சொல்லக்கூடாது, எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது, எல்லா சமயத்துலையும் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு பெரிய பலம் உண்டு. ஆனால் இனிமேல் இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டாம், சரியா? எல்லாரும் சொல்லு, நல்லது. அதாவது பகவான் எது வேணுமோ அதை வச்சுட்டோம், அது வேண்டாமல் தள்ளி விட்டுரும். அதான். ஒரு நிமிஷம். மார்கழி லீ இல்லை, ழீ. மார்கழி, வாழைப்பழம், வாழைப்பழம்,
வாழை வாழை தமிழ் 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 சொல்லு. ஆனால் கரெக்டாக மாட்டுக்காரி இப்படி தான் சொல்லணும். கிருஷ்ணனை கட்டி போடுறதுக்கு தாம்பு கயிறு. கண்ணனை கட்டி போடுறதுக்கான தாம்பு கயிறு, பக்தின்ற தாம்பு கயிறை கண்ணன் கொடுக்கறான். யசோதை கட்டி போட்டா, சக்குபாய் கட்டி போட்டா, அந்த மாதிரி இவளும் கண்ணனை கட்டி போடுவா. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம். வாமா. எப்பா யாரப்பா சொல்லுமா, லைனா கம்ப்ளைண்ட். வாமா வரா சத்தி பார்த்து வா, வசமா மாட்டின வா. சொல் பேசி கேட்பியா? அம்மா சொன்னா கேட்பியா? அம்மாவோட சண்டை போடாமல் இருப்பியா? நம்பலாமாம்மா? அப்பா சொன்னா கேட்பியா? என்ன கேட்குற? மொபைல் ஃபோன் கேட்பியா? வேற என்ன கேட்ப? சரி, தான் ஸ்லோகம் சொல்லு. போன வாட்டி உங்ககிட்ட ஏதோ விட்டல் விட்டல் ஏதோ எழுத சொன்ன ஞாபகம்னு நினைக்கிறேன் எனக்கு. 108 வாட்டி எழுதினியாம்மா? கொண்டா நோட்டை கொண்டா. எங்க நோட்டு? எத்தனை எழுதினம்மா? எவ்வளோ நாள்மா எழுதின? பகவான் எழுத சொல்லி நோட்டு கொடுத்து 108 தடவை எழுதுன்னு சொல்லியாச்சு. எழுதினா நமக்கு தானே நல்லது. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா பகவத் சங்கல்பத்தினாலே சொல்கிறோம். ஒரு 108 தடவை ராதேகிருஷ்ணன் ஒரு கஷ்டமாக உனக்கு? யோசனை பண்ணிப்பாரு. அவ்வளோ சினிமா பார்ப்பேன் இல்லையா? இனிமேல் எழுதுறியா? சரியா? விடாமல் எழுதியா? நிச்சயமா? நம்பலாமா? 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 ராதே கிருஷ்ணா. கண்ணன் சரி பரவாயில்ல, இனிமேல் சமத்தா இருக்கட்டும் அப்படின்னா. கண்ணன் மட்டும் தண்டிக்கிற கடவுள் கிடையாது, சோ அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறவன் கிடையாது. சரி, இனிமேல் சமத்தா இருக்கணும்னு சொல்கிறவன். இனிமேல் சமத்தா இருப்பியா? இல்லாட்டி அடுத்த வருஷம் இந்த மயில் பிள்ளையே பிடிங்கிட்டுருவேன். நீங்கள் எல்லாம் சாட்சி. சரியா? இனிமேல் 108 எழுதியா? அட்லீஸ்ட் 18 108 நன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் அத்தனை பேர் சாட்சி. அடுத்த வாட்டி அந்த நோட்டு கொண்டு வரணும், இந்த மயில் பீலி கொண்டு வரணும். இன்னிலேருந்து 108 கரெக்டாக ஒவ்வொரு நாள் டேட் போட்டு எழுதியிருக்கணும். இல்லையோ இந்த பரிசு மீண்டும் வாங்கப்படும். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம். எங்கம்மா பொண்ணை பெத்தம்மா? சொல்லுங்கம்மா, கம்ப்ளைண்ட் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் குண்டு கோப்பியா இருக்கா, ஒல்லியானா தேவலை. கண்ணன் தான் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான, கோபியும் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கா. ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்லு. பாசுரம் சஸ்தங்கத்தை சொல்ற ஸ்லோகம் எதுவும் தெரியாத? ராதேகிருஷ்ணா தெரியுமா? அது சொல்லு. ராதை எப்பொழுதுமே நீல கடலில் தான் ட்ரெஸ் உடுத்துவான். ஏன்னா கண்ணனுக்கு அதான் பிடிக்குமா. அதனால் ராதிகாவுடைய பிரசாதம். நீ கொஞ்சம் உடம்பை இழைச்சிக்கோமா இதுக்காக.
जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण எவ்வளோ சந்தோஷம் ஒரு ஆள் மாட்டினா எல்லாரும் மாட்டுவீங்க என்ன ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா எல்லாரும் ஆமாம் ஒரு 4 ஸ்லோகம் சும்மா கட 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 கடன்னு சொல்லு எங்கம்மா பொண்ணு அம்மா கம்ப்ளைண்ட் சொல்லுமா அப்பா இல்லை தெரியுமா சொல்லு இதை நான் நம்புற மாதிரி இல்லை கண்மை கண்ணனையே மையா இட்டுக்கணும் சரியா கண்ணனையே மையா இட்டுக்கணும் பகவான் இந்த கண்மையிடுறது அவன் ரொம்ப பிடிக்கும் கண்ணனுக்கு ராதிகாவுக்கு அத்தனை அழகாக பகவான் கண்மை இட்டு விட்டுருக்கான் அப்படின்னு காண கிடைக்கிறது அந்த கண்மை யசோதை என்ன பண்ணுவாலும் கண்ணனுக்கு இட்டு விட்டுட்டு திருஷ்டி போட்டு வேற வைப்பாளாம் கண்ணன் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி கண்ணன் அனுபவிக்கிறதுக்காக மை கண்ணனே மை ஆண்டாள் சொல்கிறா இல்லையா மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் செய்யாதன செய்யோம் செய்யாதன செய்யோம் செய்யாதன செய்யோம் என் குழந்தைகள் எல்லாருமே சமத்து தான் நானே சொல்லிட்டா தான் உண்டு ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम இவ சேஃபா கொடுத்துட்றாப்பா நீங்க 2 பேரும் முடிவு பண்ணுங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏதாவது முடிவு வாங்கம்மா 2 பேர்ல அப்பாடா கிளம்பிட்டா எங்கம்மா அம்மா எங்க சொல்லுமா இன்னும் படிக்கலையா 10 பாசுரம் தானே 11 தானே இன்னும் படிக்கலையா ஒரு பாசுரமா தெரியுமா இல்லை வேற என் குழந்தைகள் சமத்து நானே சொல்லிட்டு இருக்கேன் இந்த வாட்டி படிச்சிடணும் சரியா இப்பதான் சொல்லு பாசுரம் இவர் குருவுக்கு குரு ஆகலான்னு பார்க்குறா அது நடக்காது சொன்னியா சொன்ன மாதிரி தெரியலையே ஒவ்வொரு தடவையும் பகவான் மயில்பீலியை தலையில் வச்சுப்பான் வச்சுன்னுட்டு யாராவது ஒரு கோபிக்கு ஒவ்வொரு நாளாக பரிசாக கொடுத்துருவான் இன்னைக்கு இந்த கோபிக்கு இந்த மயில்பீலி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम ஒரு பாட்டு பாடு காயத்ரி பாட்டு பாடுன்னா ஸ்லோகம் சொல்லு நில்லு அங்கே நில்லு சொல்லு
பிதாம்பரம். பாண்டரங்கனுக்கு அந்த பீதாம்பரத்து மேலே அத்தனை ஆசை உண்டு. அது பாண்டரங்கன் பீதாம்பரம் எந்த கலர் வேணாலும் கட்டிப்பான், அத்தனை தூரம் பிரியமானவன். ஜனாபாய், கானோபாத்ரா, சக்குபாய் இவாள்லாம் டெய்லி பகவானுடைய வஸ்திரத்தை தோச்சி போட்டு இருந்தாளாம். டெய்லி பாண்டனை உடுத்திண்டா, இன்னைக்கு ஜனாபாய் தோச்சா, இன்னைக்கு சக்குபாய் தோச்சா அப்படின்னு ஆச்சரியமாக உடுத்திப்பானா. அந்த மாதிரி பாண்டரங்கனுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணுற பாக்யம் உண்டாகட்டும். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம். வா இங்கே எனக்கு பரவாயில்ல. அதான் ஸ்லோகம் பாசுரம் சொல்லு திரும்ப. மார்கழி பானை. அப்புறம் அப்புறம்